கிரிப்டோ தமிழ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யுஃபினெக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் எப்படி யூபிட்காயினை டெபாசிட் பண்ணி அதை செல் பண்ணி வெளியே யூஎஸ்டிடியாக எடுத்துகிட்டு வருது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் நம்மகிட்ட யுஃபினெக்ஸ் அப்ளிகேஷன் வேணும். ஸோ அதுக்கு நம்ம ப்ளே ஸ்டோரில் போயிட்டு யுஃபினெக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணலாம். ஸோ டைப் பண்ணால் என்கிட்ட ஆல்ரெடி ஆப் இருக்குது. ஸோ அது இன்ஸ்டாலில் இருக்குது. அதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ ஓப்பன் பண்ணவே லாகின் வரும். ஸோ நம்மகிட்ட அக்கௌண்ட் இல்லை, இனிமேல் தான் புதுசாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கீழே பார்க்கலாம் டோன்ட் ஹேவ் அக்கௌண்ட் ரெஜிஸ்டர்னு இருக்கு இல்லைங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணணும். ஸோ அதை கிளிக் பண்ணோன்னே உங்களோட மெயில் ஐடி, உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட யூசர் நேம் நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். அண்ட் பாஸ்வேர்ட் கொடுக்கும்போது கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும், ஒரு அப்பர் கேஸ் இருக்கணும், அண்ட் மினிமம் 8 லெட்டர்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் ரெஃபரல் கோடு இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு நீங்கள் கீழே ஷைன் அப் கொடுத்துடலாம். ஸோ இப்படி ஷைன் அப் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து ரெஜிஸ்டர் ஆயிடும். அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் வந்து உங்கள் மெயிலுக்கும் ஒரு காப்பி வந்துடும். ஓகே, அதுக்கப்புறம் இப்போ நம்ம ரெஜிஸ்டர் பண்ண மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் டீட்டெயில்ஸ் வச்சுட்டு திருப்பி கீழே லாகின் கொடுக்கலாம். ஸோ லாகின் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் என்ன மெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டிங்களோ அதை வந்து டைப் பண்ணுங்கள். ஓகே, நான் என்னோடய மெயில் ஐடி பாஸ்வேர்ட் டைப் பண்ணிட்டு லாகின் கொடுக்குறேன். ஸோ லாகின் கொடுத்தோன்னே 2FA கோட் கேட்குது. ஓகே, ஸோ நான் என்னோடய 2FA கோட் போட்டுட்டேன். இப்போ சப்மிட் கொடுக்குறேன். ஸோ இப்போ சப்மிட் கொடுத்தோன்னே என்னோடய யுஃபினெக்ஸ் அக்கௌண்ட்டு உள்ள லாகின் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம் கேஒய்சி ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டுன்னு இருக்குது. ஸோ என்னோடய கேஒய்சி நான் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இஃப் சப்போஸ் நீங்கள் யாரும் கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல கேஒய்சி பெண்டிங் இருக்கும். ஸோ நீங்கள் அதை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் டீட்டெயில் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரூஃப், ஆதார் கார்டு ஃப்ரண்ட் பேஜு, ஆதார் கார்டு பேக் பேஜு, அண்டு வந்து ஃபோட்டோ செல்ஃபி கேட்கும். அது கீழே அட்ரஸ் ஆஃப் ப்ரூஃப். ஸோ இந்த 4 டீட்டெயில்ஸும் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் கேஒய்சி வந்து இன்டர்வியூன்னு வரும். ஸோ அது வந்து கம்பெனி வந்து பார்த்துட்டு உங்கள் கேஒய்சி கம்ப்ளீட்டட் அப்படின்ட்டு ஸ்டேட்டஸ் கொடுப்பாங்க. ஸோ அது கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கேஒய்சி கம்ப்ளீட்டட் அப்படின்னு காமிக்கும். ஓகே, ஸோ நம்ம கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு நாளைக்கு வந்து $10,000 வரைக்கும் யுஃபினெக்ஸ்லேருந்து வித்ட்ரா பண்ண முடியும். கேஒய்சி இல்லாமல் பண்ணணும் அப்படின்னா $3,000 வரைக்கும் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ எல்லாருமே கேஒய்சி பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக கேஒய்சி பண்ணிடுங்க. நம்ம யூபிட்காயினை உள்ளே எப்படி டெபாசிட் பண்ணி அதை செல் பண்ணி யூஎஸ்டிடியாக எடுத்துகிட்டு வருது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ நீங்கள் கீழே பார்க்கலாம் ஹோமு, அக்கௌண்ட்டு, எக்ஸ்சேஞ்ச், வேலட்னு இருக்குது. ஸோ அந்த 4th ஆப்ஷன் வேலட் டச் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேலட் டச் பண்ணோடனே யுஃபினெக்ஸில் என்னென்ன காயின் இருக்கோ எல்லாமே லிஸ்ட் ஆகும். ஃபஸ்ட்டு பிடிசி இருக்குது, அப்புறம் எத்திரியம் இருக்குது. அப்படியே கீழே வாங்க. நமக்கு தேவை யூபிட்காயின். ஸோ அதனால் யூபிட்காயின் வரைக்கும் கீழே வாங்க. யூஎஸ்டிடி இருக்குது. ஸோ பொறுமையாக கீழே வந்தீங்கன்னா பார்க்கலாம் யூபிட் இருக்குது, யூஎஸ்சி இருக்குது. ஸோ ஆல்ரெடி என்கிட்ட யூபிட் இப்போ டோட்டல் வந்து 850 காயின்ஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல யூபிட் டெபாசிட் கிளிக் பண்ணணும். ஸோ இங்கே டெபாசிட் இருக்குது, வேலட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது, வித்ட்ரா இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா யூபிட் டெபாசிட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு டெபாசிட் கிளிக் பண்ணிக்கோங்க. டெபாசிட் கிளிக் பண்ணோன்னே பார்க்கலாம் பே அட்டென்ஷன் தி காயின் யூ செலக்டட் இஸ் யூபிட் அப்படின்ட்டு வருது. ஸோ இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் யூபிட் மட்டும் தான் அனுப்பணும். வேறு ஏதோ டோக்கனோ இல்லை வேறு ஏதோ காயின்லேருந்து ஃபண்ட் அனுப்புனீங்கன்னா அந்த ஃபண்டு வந்து லாஸ் ஆயிரும் அப்படின்ட்டு கம்பெனி வந்து ஒரு அட்டென்ஷன் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாருமே ரொம்ப கவனித்து பண்ணுங்கள். நீங்கள் என்ன காயின் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த காயின்லேருந்து மட்டும் ஃபண்ட்ஸ் அனுப்புங்க. ஸோ ஓகேன்னு கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம் யூபிட் டெபாசிட் அட்ரஸ் வருது அண்டு கியூஆர் கோடு வருது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இந்த டெபாசிட் அட்ரஸ் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு என்னோடய சேஃப் பாலுக்கு போயிட்டு அங்கேருந்து யூபிட் சென்ட் கொடுக்குறேன். அந்த இடத்துல இந்த ரிசீவிங் அட்ரஸ் போட போகிறேன். ஓகே, ஸோ இப்போ என்னோடய சேஃப் பாலில் யூபிட் காயினுக்கு நான் வந்துட்டேன். ஸோ இந்த 2 அட்ரஸில் வந்து என்னோடய யுஃபினெக்ஸோட டெபாசிட் அட்ரஸ் போட்டுட்டு அமௌண்ட் வந்து ஒரு 500 காயின்ஸ் நான் சென்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா. ஸோ 500 காயின்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு என்னோடய பேமெண்ட்டை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ 500 காயின்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அகெயின் நான் வந்து யுஃபினெக்ஸ்க்கு உள்ளே வரேன். ஓகே, ஸோ நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா யுஃபினெக்ஸ்க்கு வந்துட்டு இங்கே நீங்கள் பார்க்கலாம் சிங் டெபாசிட் இருக்குது. நீங்கள் சிங் டெபாசிட் கொடுத்தால் மட்டும்தான் உங்களோட டெபாசிட் வந்து ட்ரான்சாக்ஷன் காமிக்கும். ஸோ நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணிட்டு வந்தோடனே இந்த சிங் டெபாசிட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ சிங் டெபாசிட் கிளிக் பண்ணோன்னே பாருங்கள் சிங்க் ஆகுது, ப்ளீஸ் வெயிட்னு வருது. ஸோ பார்க்கலாம் 1 டிரான்சாக்ஷன் சிங்க் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சுங்களா. ஸோ இப்போ நான் அனுப்புனா 500 யூபிட் வந்து இங்கே சிங்க் ஆகிருச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக டிரான்சாக்ஷன் வந்துருச்சு அப்படின்ட்டு இதில் காமிக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எகைன் வந்து கீழே ஸ்க்ரால் பண்ணி யூபிட் வந்து பாருங்கள்.
ஸோ பார்க்கலாம். இப்போ டோட்டலாக 1350 யூபிட் இருக்குது. ஸோ ஆல்ரெடி என்கிட்ட ஒரு 850 யூபிட் இருந்துச்சு. அண்ட் அடிஷ்னலாக இப்போ ஒரு 500 யூபிட்ஸ் அனுப்பியிருக்கேன். டோட்டலாக 1350 யூபிட் இருக்குது. சரி, இப்போ உள்ளே வந்த டிரான்சாக்ஷன் எப்படி பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை கூட நீங்கள் பார்க்கலாம். இங்கே பார்க்கலாம், கீழே வந்து டெபாசிட் இருக்குது, வேலட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது, வித்ட்ரா இருக்குது. அது கீழே டிரான்சாக்ஷன் டீட்டெயில் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணால் நீங்கள் டெபாசிட் ஹிஸ்ட்ரியும் பார்க்கலாம், வித்ட்ரா ஹிஸ்ட்ரியும் பார்க்கலாம், வேலட் ட்ரான்ஸ்ஃபர் பார்க்கலாம். ஸோ அந்த இடத்துல இங்கே பாருங்கள், டெபாசிட்டில் 500 யூபிட், ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட் அண்ட் டேட் அண்ட் டைமோடு இருக்கு இல்லைங்களா. ஓகே, ஸோ இப்படி நீங்கள் உங்கள் டெபாசிட் ஹிஸ்ட்ரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ டெபாசிட் பண்ணியாச்சு. இது எப்படி விற்று இப்போ யூஎஸ்டிடியாக மாற்றுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் வரணும். பாட்டமில் பாருங்கள், 3வது ஆப்ஷன் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு இல்லைங்களா, அந்த ஏரோ மார்க்கு, அதை டச் பண்ணுங்கள். ஸோ அதை டச் பண்ணிங்கன்னா இந்த யுஃபினெக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் என்னென்ன பேர் இருக்குது அப்படிங்கிறது காமிக்குது. ஸோ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா யூபிட் யூஎஸ்டிடி. ஸோ அந்த பேர் இருக்குது வேணும். ஸோ அந்த பேரை டச் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் டச் பண்ணோன்னே பார்க்கலாம், யூபிட் வந்து மார்க்கெட் வந்துடுச்சு. ஸோ பை செல் இருக்குது. ஸோ இந்த ரெட் கலரில் இருக்கிறது எல்லாமே செல் ஆர்டரு அண்ட் க்ரீன் கலரில் இருக்கிறது எல்லாமே பை ஆர்டருங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா செல் பண்ண போகிறோம். ஸோ மேலே செல் கொடுக்கலாம், செல் கொடுங்க. செல் கொடுத்தோன்னே பார்க்கலாம், நீங்கள் மார்க்கெட்னு ஒன்று வருது, லிமிட்னு ஒன்று வருது. மார்க்கெட்னா என்ன, லிமிட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்னா இப்போ கரண்ட்டு மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் இருக்கோ அந்த மார்க்கெட்டுக்கு உங்கள் காயின் செல் ஆயிரும். லிமிட் அப்படின்னா உங்கள் ப்ரைஸை நீங்கள் இங்கே வந்து ஆல்டர் பண்ணிக்கலாம், புரியுதுங்களா. ஸோ லிமிட்டில் உங்கள் ப்ரைஸை நீங்கள் வேணும் ஆல்டர் பண்ணிக்கலாம். மார்க்கெட்டில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ். ஸோ மார்க்கெட் ப்ரைஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ்லேயே என்னோட 500 யூபிட்டி நான் விற்கிறேன். ஸோ மார்க்கெட் ப்ரைஸு கீழே யூபிட் அப்படிங்கிற இடத்துல நான் 500ன்னு போடுறேன். ஓகேங்களா. ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம், 500. ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம் 500 நான் போட்டோன்னே கீழே டோட்டல் வந்து 55 அப்படின்னு வருது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 500 யூபிட் நான் விற்றேன் அப்படின்னா இன்றைக்கி எனக்கு இந்த 500 யூபிட் நான் விற்றேன்னா இன்றைக்கி எனக்கு $55 வரும் அப்படிங்கிறது காமிக்குது. அண்ட் அவைலபிள் பேலன்ஸ் வந்து என்கிட்ட இப்போ வந்து 500 யூபிட் இருக்குது. ஓகேங்களா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த 500 யூபிட்டி செல் பண்ணுறேன். ஸோ ஆர்டர் டீட்டெயில்ஸ் கேட்குது, $55 வரும் அண்ட் 500 வால்யூம் கரெக்டாக அப்படின்னு கேட்குது. எஸ், பிளேஸ் ஆர்டர். ஓகே, ஆர்டர் ஹேஸ் பின் பிளேஸ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடுச்சு. ஓகே கொடுத்துடலாம். ஓகே கொடுத்துட்டு நீங்கள் எகைன் வந்து பேக் வாங்க. பேக் வந்துட்டு திருப்பி வேலட்ஸ் வாங்க. வேலட்ஸ் வந்துட்டு இப்போ நம்ம யூபிட் காயின் வந்து செல் ஆயிடுச்சு. ஸோ கீழே யூஎஸ்டிடியில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கீழே வந்தீங்கன்னா பார்க்கலாம் யூஎஸ்டிடி அப்படியே $6 இருந்துச்சு. இப்போ அடிஷ்னலாக $55 கிரெடிட் ஆகி என்னோடய டோட்டல் $61 இருக்குது. ஓகேங்களா. ஓகே, ஸோ இப்போ நம்ம யூபிட் உள்ள டெபாசிட் பண்ணிட்டோம், செல் பண்ணிட்டோம், யூஎஸ்டிடியாக மாறிடுச்சு. இப்போ இந்த யூஎஸ்டிடி எப்படி வித்ட்ரா பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வித்ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன ப்ராசஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் இங்கே பார்க்கலாம் டோட்டல் 61 யூஎஸ்டிடி எதில் இருக்குது அப்படின்னா ட்ரேடிங் அமௌண்ட்டில் இருக்குது. ஸோ அந்த ட்ரேடிங் அமௌண்ட்டில் இருக்க 61 யூஎஸ்டிடியும் நம்ம ஃபஸ்ட்டு வித்ட்ரால் அமௌண்ட்டுக்கு மாற்றணும். ஓகேங்களா. அது எப்படி மாற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பார்க்கலாம் சென்டரில் வேலட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோன்னே ட்ரேடிங் வேலெட்டில் $61 இருக்குது, வித்ட்ரால் வேலெட்டில் 0 இருக்குது. ஸோ என்ட்ரு தி அமௌண்ட். உங்களுக்கு ட்ரேடிங் வேலெட்லேருந்து எவ்வளோ டாலர் வித்ட்ரா அமௌண்ட்டுக்கு மாற்றணும் அப்படின்னு கேட்குது. ஸோ அதான் என்ட்ரு தி அமௌண்ட். நான் 61 கொடுக்குறேன். கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி கொடுங்க. சென்ட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ரெஜிஸ்டர்ட் மெயில் ஐடிக்கு ஓடிபி வந்திருக்கும். ஸோ இந்த ஓடிபி எல்லோரும் ஒன்ஸ் போய் செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் ஓடிபி வர லேட்டாக இருந்தாலும் வெயிட் பண்ணுங்கள், ஓடிபி வரும். அண்ட் அதே மாதிரி உங்கள் ஸ்பேம்ஸ்லேயும் ஓடிபி செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ என்னோடய ஓடிபி நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறேன். ஸோ பார்க்கலாம் கன்வர்ஷன் எக்ஸிக்யூட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடுச்சு இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி கீழே வாங்க, யூஎஸ்டிடி வாங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் யூஎஸ்டிடியில் பார்க்கலாம். இப்போ ட்ரேடிங் அமௌண்ட்டில் பாருங்கள் $0.5 இருக்குது அண்ட் வித்ட்ரால் அமௌண்ட்டில் $61 இருக்குது. ஸோ ட்ரேடிங் அமௌண்ட்டில் இருந்து $61 நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வித்ட்ரால் அமௌண்ட்டுக்கு மாற்றிட்டோம். ஸோ இப்போ இந்த $61 வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வித்ட்ரா பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆப்வியஸாக இந்த யூஎஸ்டிடியில் இருக்க தேர்ட் ஆப்ஷன் வித்ட்ரா, சரிங்களா, அதை கிளிக் பண்ணணும். ஸோ அதை கிளிக் பண்ணணுன்னே ஸோ உங்களோட வித்ட்ரால் பேஜ் வந்து 4 மினிட்ஸ்க்கு வேலிடாக இருக்கும். ஸோ அதுக்குள்ளே உங்களோட ட்ரான்சாக்ஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும். ஓகேங்களா. ஓகே, ஸோ இங்கே வித்ட்ரால் அட்ரஸ் வந்து நீங்கள் உங்களோட அட்ரஸை பேஸ் பண்ணணும். ஸோ இங்கே எப்போவுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா USDT BEP20 நெட்வொர்க்கில் இருக்க அட்ரஸ் மட்டும்தான் நீங்கள் இங்கே போடணும். வேறு எதுவும் அட்ரஸ் போட்டிங்க அப்படின்னா உங்கள் ஃபண்ட்ஸ் வந்து லாஸ் ஆயிரும். ஸோ வந்து USDT BEP20 நெட்வொர்க்கோட அட்ரஸ் மட்டும் இங்கே போடுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நான் உங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஒரு டைம் சொல்லிடுறேன். ஸோ மினிமமாக நீங்கள் ஒரு
வித்ராவலுக்கு ஒரு டிரான்சாக்ஷனுக்கு மினிமம் $10 மேக்ஸிமம் $3000 வரைக்கும் வித்ரா பண்ணலாம். அதே மாதிரி ஒரு நாளைக்கு $10,000 வரைக்கும் வித்ரா பண்ணலாம். நான் வந்து KYC பண்ணனால எனக்கு $10,000 லிமிட்டு. அண்டு வந்து ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்குமே $1 ஃபீஸ். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ என்னோட அட்ரஸ் நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். BEP20 அட்ரஸும் பேஸ்ட் பண்ணிட்டேன். அமௌண்ட் 61 கொடுத்துட்டேன். அண்ட் OTP என்டர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஃபர்தராக நான் சப்மிட் கொடுக்குறேன். ஸோ do you want to submit a withdrawal request வருது. ஓகே கொடுக்கலாம். ஸோ transaction request received successfully. Please wait while you are redirecting வருது. ஸோ வெயிட் பண்ணுங்கள், இது பேக் வந்துடக்கூடாது. ஓகே. ஸோ இப்போ பார்க்கலாம் withdrawal successன்னு வந்துடுச்சுங்க. ஓகே கொடுத்துடலாம். ஓகே, அகைன் வந்து ரீடைரக்ட் பண்ணி வேலெட்டுக்கே வந்துடுச்சு. ஸோ இப்போ வேலெட்டில் அகைன் நீங்கள் கீழே வாங்க, USDT வந்து பாருங்கள். USDT டிரான்சாக்ஷன் டீட்டெயில் வந்து பாருங்கள். அதில் வித்ட்ரா வந்து பாருங்கள். நீங்கள் பார்க்கலாம் $61 அண்டர் ப்ராசஸிங் இருக்கு இல்லைங்களா? 4/1க்கு நான் வந்து இந்த வித்ட்ரால் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ அது மேக்ஸிமம் ஒரு ஹாஃப் டேக்குள்ளே வந்துடும். சிலருக்கு 1 or 2 ஹவர்ஸ்லேயே வருது. ரொம்ப மேக்ஸிமம் டைம் எடுத்துக்கிட்டா கூட ஹாஃப் டேயில் இந்த வித்ட்ரால் ரெக்வஸ்ட் கிளியர் ஆயிருங்க. அப்படி டிலே ஆனாலும் கூட நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் நாளில் ஆயிரும். தேங்க்யூ. ஸோ ஓகே, தேங்க்யூங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் யூஃபினெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி. தேங்க்யூ.